سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறது. எல்லா புகழும் புகழ் செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சபைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து சில காலம் இந்த உலகத்தில் வாழ வைத்ததற்கு பின்னால் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய மரணத்திற்கும் இடைப்பட்ட காலம் மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். அந்த சோதனை காலங்களில் யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்து தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களினுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. யார் இந்த இடைப்பட்ட காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சரியான அமல்கள் செய்யாமல் பாவங்களில் கழித்து விடுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நாசம் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தை சொல்லித் தருகின்ற போது அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த, மரணத்தையும் அவன்தான் படைத்தான், உயிரையும் வாழ்வதற்குண்டான அமைப்பையும் அவன்தான் படைத்திருக்கிறார். இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்று உங்களை பரிசோதனை செய்வதற்காக இந்த இரண்டையும் படைத்ததாக சொல்கிறார். அப்படியானால் நமக்கு இருக்கின்ற இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். இந்த சோதனை காலங்களில் நாம் செய்ய வேண்டியவற்றை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே சொல்லுவார்கள். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நம்மோடு இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவைகளை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது எல்லா நேரத்திலும் நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடியதை 3 காரியங்களை சொல்லுவார்கள். ஒன்று அவனுடைய குடும்பத்தார்கள், அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள். இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு அவன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள், இந்த 3ம் அவனோடு இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் அவனோடு இருக்கிறது, அவன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் அவனோடு இருக்கிறது, அதோடு சேர்த்து இந்த உலகத்தில் அவன் செய்கின்ற எத்தனையோ நல்லறங்கள் அல்லது தீய செயல்கள் இதுவும் அவனோடு இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விடுகிறானோ அந்த மரணத்திற்கு பின்னால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 உங்களோடு இருந்து 2 உங்களை விட்டு மண்ணறைக்கோடு நின்று விடுகிறது, மண்ணறைக்கு அடுத்து வருவதில்லை. உங்களோடு உறவாடிய மனைவி மண்ணறைக்கு வருவதில்லை.
உங்கள் மீது அவ்வளவு காலம் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களோடு மண்ணறைக்கு வருவதில்லை. நீங்கள் காலம் காலமாக சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் அங்கே மண்ணறைக்கு வருவதில்லை. எப்பொழுது நம்மை மண்ணறையிலே வைத்து புதைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் அதோடு ஒன்றுபட்டு வருகிறது. அதை தொடர்ந்து யாரும் வருவதில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர்களோ அது மட்டும்தான் மண்ணறைக்கு உள்ளே வருகிறது என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாளை குறித்து சொல்லுவார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. கியாமத் நாளுடைய கருணையை குறித்து சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்மோடு நெருங்கி இருந்தார்களோ அவர்கள் சகோதரர்களாகட்டும் அல்லது பெற்றோர்களாகட்டும் மனைவி மக்களாகட்டும் எல்லோரும் ஒதுங்கி சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் அவன் தனித்திருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய நிலையை குறித்து மட்டும் எனக்கு என்னவாகுமோ, எனக்கு என்ன நிலைமை ஏற்படுமோ என்று அவன் தன்னை குறித்து மட்டும் அங்கலாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான நாள் என்று கியாமத்தை குறித்து சொல்லுவார்கள். அந்த கியாமத்து நாள் வரை இல்லை. இந்த உலகத்திலேயே நாம் செய்திருக்கின்ற காரியங்கள் மட்டும்தான் மண்ணறைக்கே வருகிறது என்றால் அந்த மறுமையினுடைய துவக்க இடம் மண்ணறை. அந்த மண்ணறைக்கு கூட நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் வருவதில்லை, நம்முடைய குடும்பங்கள் வருவதில்லை. அதனால்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நீங்கள் சராசரியாக மிக சாதாரணமான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு முறை இருந்து கொண்டிருக்கின்ற போது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோள் விதத்தை பற்றி தட்டிவிட்டு சொல்லுவார்கள், நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா என்று எனக்கு ஒரு பாடம் நடத்தினார்கள். காலை பொழுதிலே நீ இருக்கக்கூடிய நீ உனக்கு மாலை நேரம் வருமா வராதா என்று சந்தேகத்தோடு நீ வாழ்ந்து கொள். காலையிலே நீ இருக்கிறாய், மாலை நேரம் வரை நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா அல்லது சற்று நேரத்திலே நமக்கு மரணம் ஏற்பட்டு விடுமா என்று நீ காலையில் இருந்தால் மாலை பொழுதை அடையக்கூடிய பேரு நமக்கு கிடைக்குமா என்று யோசித்துக்கொள். அதேபோல் மாலை நேரம் வரக்கூடிய நேரத்தில் மறுநாள் காலை நமக்கு வந்து சேருமா என்று யோசித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஏழை என்று நாம் எல்லாம் ஒதுக்கி வைத்திருப்போம் அல்லவா, பார்ப்பதற்கு பங்கரை தோற்றத்திலே இருப்பார்கள் அல்லவா, அல்லது வழிபோக்கனாக இருக்கக்கூடியவன் இருப்பான் அல்லவா, இதே போன்ற இந்த உலகத்தில் வழிபோக்கனை போன்று ஒரு சராசரியாக மிக பெரும் ஏழையை போன்று இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் அல்லாஹ் இரண்டு நிலைமைகளை கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஆரோக்கியத்தை அடுத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உனக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன நல்லவர்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கிறதோ அத்தனையும் நீ பயன்படுத்திக் கொள். ஏனென்றால் உன்னுடைய ஆரோக்கிய குறைவு எந்த நேரத்திலும் உனக்கு ஏற்படலாம். அதே போன்றதான் உனக்கு மரணம் என்பது எந்த நேரத்திலும் ஏற்பட்டு விடலாம். அதனால் நீ உன்னுடைய ஹயாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா, இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த வாழக்கூடிய பாக்கியத்தை மரணம் வருவதற்கு முன்னால் நீ பயன்படுத்திக் கொள் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை மிக சாதாரணமான முறையிலே வாழ்வதற்கு தேவை என்னவென்றால் நம்முடைய சிந்தனை எந்த நேரத்திலும் நமக்கு மரணத்தை கொண்டு வந்து தரலாம் என்று மரணத்தினுடைய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அக்ஸிரு ஹாதிமில் லத்தாத், உலகத்திலே எவ்வளவோ இன்பங்களை பெற்றிருக்கிறோம். பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷத்தை அடைந்திருக்கலாம், தொழில்துறையின் மூலமாக சந்தோஷத்தை அடைந்திருக்கலாம், நல்ல பெற்றோர்கள் நமக்கு கிடைத்திருப்பதால் சந்தோஷத்தை அடைந்திருக்கலாம், பல சொத்துக்களை சேர்த்து வைப்பதால் சந்தோஷத்தை அடைந்திருக்கலாம், உலகத்திலே ஆரோக்கியத்தை கொடுத்ததால் சந்தோஷத்தை அடைந்திருக்கலாம். ஆனால் எல்லா விதமான சந்தோஷங்களையும் ஒட்டுமொத்தமாக தகர்க்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் மரணம் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற போது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லா இன்பங்களையும் ஒட்டுமொத்தமாக நீக்கக்கூடிய ஒன்றை சிந்தித்து அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற போது அக்ஸிரு ஹாதிமில் லத்தாத், இன்பங்கள் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுதான் மரணம் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய சிந்தனையை குறித்து நமக்கு சொல்வார்கள். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உயர்ந்த மனிதர்களிலிருந்து
ஒன்றுமில்லாத மனிதர்கள் வரை யாரையும் மரணம் விட்டு வைத்ததில்லை. நபிமார்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள், இறைநேசர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள், சராசரி மனிதர்களும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்கவில்லை. அதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் மரணத்தினுடைய சிந்தனையில இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்மிலே எத்தனையோ பேர் மரணத்தினுடைய நிலைப்பாட்டிலே இருக்கலாம், மரணத்தினுடைய சங்கடத்திலே இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், மரணப்படுக்கையிலே கிடக்கக்கூடியவருக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை மிக அளவான முறையில் அறிவுறுத்தி காட்டுகிறார்கள். ஏனென்றால் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து முடிந்து அடுத்த கட்டத்திற்கு அவன் போகக்கூடிய நேரத்தில் அவன் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவனாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். பல அமல்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் மரணத்தினுடைய படுக்கையில் இருக்கக்கூடியவனுக்கு நீங்கள் நினைவுறுத்தி கூறுங்கள், லக்கீனோ மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரணப்படுக்கையில் கிடப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை அவருக்கு நினைவுறுத்துங்கள். திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லவில்லை, நீங்கள் நினைவுறுத்துங்கள். அந்த நினைவின் மூலமாக அவர் சொல்லுவார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி அவர் மரணம் அடையக்கூடிய நேரத்தில் அவர் சொர்க்கம் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு நீங்கள் கலிமாவை நினைவுறுத்துங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். சரி, மரணம் அடைந்து விடுகிறார். மரணம் அடைந்ததற்கு பின்னால் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள், ஜனாசாவிலே அவருடைய ஜனாசாவிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் விடைபெற்று செல்லக்கூடியவரை பற்றி நல்ல பல வார்த்தைகளை சொல்லுங்கள். உலகத்திலே அவர் சரியான முறையில் நடக்காமல் இருந்திருக்கலாம், மிகப்பெரிய தவறுகள் செய்திருக்கலாம், பல நபர்களுக்கு இன்னல்கள் செய்திருக்கலாம், பல இடையூறுகள் செய்திருக்கலாம். இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு அவருக்கு நற்சான்றிதழ் இந்த உலகத்திலேயே நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள். நாம் வெறுமான போய் ஜனாசா தொழுகையில கலப்புறோம் அல்லவா, இந்த ஜனாசா தொழுகையில் கலப்பதை கூட மிகப்பெரிய சாட்சியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுடைய மகனார் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் வஃபாத் ஆனதற்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய தோழர் குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லுவார்கள், இந்த ஜனாசா என்னுடைய மகன் இப்பொழுது இறந்திருக்கிறார், இந்த மரணத்தில் எத்தனை பேர் கலந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஜனாசாவில் கலப்பதற்காக எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து வாருங்கள் என்று குரைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பிய போது வீட்டிலே ஜனாசா இருக்கிறது, வெளியிலே வந்து குரைப் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்துவிட்டு வருகிறார்கள். நிறைய மக்கள் இந்த ஜனாசாவிலே கலந்திருக்கிறார்கள் என்ற போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், அவங்க ஒரு 40 பேர் இருப்பார்களா என்று கேட்டார்கள். இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் சுமார் ஒரு 40 பேர் இருப்பார்களா என்ற போது அப்பொழுது சொல்லுவார்கள், வெளியே போய் பார்த்து வந்த குரைப் ரலியல்லாஹு அவர்கள் 40 பேர் இருப்பார்கள் என்ற போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அக்ரிஜு, இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஜனாசாவை தூக்குங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், யாருடைய ஜனாசாவில் 40 நபர்கள் கலந்து கொள்கிறார்களோ அவர் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த ஜனாசாவாக இருப்பவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட முஃமினாக இருக்க வேண்டும், இணை வைக்காத நிலையில் அவர் மரணித்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, யாருடைய ஜனாசாவில் 40 நபர்கள் கலக்கிறார்களோ இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹு ஃபீஹி, அந்த 40 பேரை அல்லாஹ் தஆலா அந்த ஜனாசாவிற்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறார். உலகத்தில் மிக அற்புதமான முறையிலே வழி அனுப்பி வைக்கிறோம். ஒரு ஜனாசாவை வைத்து அந்த ஜனாசாவிலே நாம் தொழ வைத்து அவருக்கு வேண்டிய பாவ மன்னிப்பை தேடி இந்த உலகத்தில் ஜனாசாவை முன்னால் வைத்துக் கொண்டு கேட்கிறோம் அல்லவா, இந்த நபர் வஃபாத்தாகி இருக்கிறார், உங்களுக்கு பொருளாலோ அல்லது உடலாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருப்பாரையானால் அந்த கஷ்டத்தை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஜனாசாவை முன்னால் வைத்துக் கொண்டு அங்கே பிரார்த்தனை செய்து அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறோம் அல்லவா, அந்த இடத்திலிருந்து இந்த மக்கள் அவருக்கு சாட்சி கொடுத்து விடுகிறார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜனாசா, அந்த 40 பேரும் அந்த ஜனாசாவிற்கு சிபாரிசுதாரர்களாக இருக்கிறார்கள் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அடக்கம் செய்து முடித்து விட்டால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு ஜனாசாவை
வெளிப்படுத்துவது கூட இல்லாமல் ஒரு நபர் வஃபாத்தாகி இருக்கிறார், ஏதேதோ பேசிக்கொண்டு என்னவோ பேசிக்கொண்டு அந்த ஜனாசா அங்கே போய்கிட்டு இருக்கோம், அவருடைய சொத்து என்ன, அது எப்படி பங்கு வைக்கப்படும் என்றெல்லாம் கூட நாம் வெளியிலே பேசிக்கொண்டு ஜனாசாவை எடுத்து செல்கிறோம் அல்லவா. அந்த ஜனாசாவிற்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் தோழர்களை பார்த்து, இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், உங்களுடைய இந்த தோழருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு, இதற்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? மண்ணறையிலே வைத்ததற்கு பின்னால் 2 வானவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்க இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தடுமாற்றம் இல்லாமல் அந்த மாணவர்களிடத்தில் பேசக்கூடிய அற்புதமான பாக்கியம் அவருக்கு கிடைக்க வேண்டும். உள்ளே சென்று அந்த கேள்விக்குண்டான பதிலை சொல்வதற்குண்டான பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் வெளியில இருந்து அவருக்கு துஆ செய்யுங்கள். ஒன்று இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அதற்கு அடுத்து சொல்லுவார்கள், இந்த கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையில் அவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு, உலகத்திலேயே கேள்வியும் நமக்கு தெரிந்து விடுகிறது, பதிலும் தெரிந்து விடுகிறது. ஆனால் உள்ளே போனதற்கு பின்னால் தெரிந்த கேள்விக்கு தெரிந்த பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்றால் அல்லாஹ் நாடினால்தான் கிடைக்கும். உள்ளே கொண்டு போய் வைக்கக்கூடிய நேரத்தில் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பதை நிறைய நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மன் ரப்புக்கே என்று கேள்வி கேட்கிறோம், மா தீனுக்கே என்று கேள்வி கேட்கப்படுகிறது, இந்த நபரை பற்றி உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. இதெல்லாம் போய் அந்த நபி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்றும் கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த 4 கேள்விக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் வெளியில இருந்து துஆ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த துஆவின் பரக்கத்தால் நல்ல மனிதன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். மன் ரப்புக்க, உன்னை படைத்த ரப்பு யார் என்று அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அழகான பதிலை சொல்லுகிறான், ரப்பி அல்லாஹ், என்னை படைத்து எனக்கு வேண்டியவற்றை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா தான் என்ற வார்த்தையை அந்த நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். அதற்கடுத்து கேள்வி கேட்கப்படுகிறது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த மார்க்கத்தை சார்ந்து நீ வாழ்ந்திருக்கிறாய் என்று மா தீனுக்க என்று கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் தீனி அல் இஸ்லாம், நான் தூய இஸ்லாமிய மார்க்கத்தில் நான் வாழ்ந்தேன் என்கின்ற பதிலை சொல்லுகின்ற போது 3வது கேள்வி கேட்கப்படுகிறது அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணறையில் இருக்கின்ற போது அங்கே அவர்களை காட்டி கேட்கப்படுகிறது, மஹாத ரஜுல் அல்லது புஇஸ ஃபீக்கும், உங்களிடத்திலே அனுப்பப்பட்டார் அல்லவா, இந்த மனிதரை பற்றி நீ என்ன தகவல் தருகிறாய் என்கின்ற போது, ஹுவ ரசூலுல்லாஹ், இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் இந்த தூதரை பார்த்ததில்லை, பார்க்காவிட்டாலும் கூட அவன் நம்பி இருக்கிறான் அல்லவா தூதர் என்று அந்த ஈமானுடைய பரக்கத்தால் அங்கே பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறார். ஹுவ ரசூலுல்லாஹ், அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக்கொண்ட போது அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது, மா யுத்ரி, அந்த ரசூல் உங்களிடத்தில் என்ன சொன்னார் என்று கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுகிறான், கரஅத்து கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன், ஃபஆமன்து பிஹி, அந்த நபியை நான் நம்பிக்கை வைத்தேன், அதோடு மட்டுமல்ல வஸத்தகது, அந்த நபியை நான் உண்மைப்படுத்தினேன் என்கின்ற வார்த்தையை அந்த நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய பேர் எப்படி கிடைக்கிறது என்றால், அடக்கம் செய்துவிட்டு நாம் துஆ செய்கிறோம் அல்லவா, இறைவா இந்த மண்ணறையிலே இவனை அடக்கம் செய்து விட்டேன், இவருடைய பாவங்களை எல்லாம் பிழைப்படுத்துவார்கள் என்று கேட்டுவிட்டு நாம் 2வதாக கேட்டோம் அல்லவா, இவருக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடு என்று கேட்டதற்காக அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். அதை சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கலிமாவை அங்கே ஸ்திரப்படுத்துகிறார், இந்த கலிமாவின் மூலமாக அவரை நிலைபெற செய்கிறான் என்று அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமடைந்து தொலை வைத்து அந்த மண்ணறையிலே அடக்கம் செய்ததற்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு சொல்லுவார்கள், நீங்கள் இறந்தவரை பற்றி நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாரா, போனதுக்கு பின்னாடி அவரை பற்றி உண்டான நல்ல வார்த்தை சொல்லுங்கள். அண்ணன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை கடந்து செல்கிறார்கள், மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இவர் நல்ல மனிதர் என்று சான்றிதழ் கொடுக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்ட பின்னால் வஜபத் என்ற வார்த்தையை சொன்னார்கள்.
அதே மாதிரி இன்னொரு ஜனாசா கடந்து செல்லுகிறது. அப்பொழுது அவர் செய்திருக்கின்ற இன்னல்களை குறித்து, தீய நடத்தைகளை குறித்து, தவறான எண்ணங்களை குறித்து பேசுகிறார்கள். அப்பொழுது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் என்கிற வார்த்தையை சொன்னார்கள். அப்ப அருகில் இருந்த சஹாபி அவர்கள் கேட்க போது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நல்ல வார்த்தை சொன்ன நேரத்திலும் வஜபத் என்றீர்கள், தீய வார்த்தை சொன்ன நேரத்திலும் வஜபத் என்றீர்கள், இந்த வஜபத் என்று சொன்னதனுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் நீங்கள் அவரை நல்லவர் என்றீர்கள் அல்லவா, நல்லவர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை அங்கீகரித்து அவர்களை சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்ற கருத்தில் நான் வஜபத் என்று சொன்னேன். உலகத்தில் இவரை தீயவர் என்று நீங்கள் கொடுத்த சாட்சியினால் வஜபத் என்று சொன்னேன் என்றால் இவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் நம்மை விட்டு யாரெல்லாம் சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்காக நல்ல வார்த்தை சொல்லி நாம் அவரை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து நம்மை விட்டு போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையை சொல்லி தந்தார்கள் அல்லவா, கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நினைவோடு சொல்லி பெரியக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல தந்தரக்கூடியவர். ஏனென்றால் மரணம் அடைந்து உள்ளே வைக்கப்பட்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை துர்பாக்கியசாலிகள் என்றார்கள். ஒன்று, உலகத்திலேயே வறுமை அடைந்திருக்கக்கூடியவர், அதோடு சேர்த்து மண்ணறையிலும் அதாபை விட்டு தப்பிக்காதவர், மிகப்பெரிய துர்பாக்கியசாலிகள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் கபருடைய வேதனை குறித்து நீங்கள் நினைத்து பார்த்து நீங்கள் அதிலிருந்து பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இறக்கக்கூடிய நேரத்தில் கலிமா சொல்லி இறக்கக்கூடிய பேற்றையும், இறந்ததற்கு பின்னால் கபருடைய வேதனையை விட்டு நாம் பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.